ஹாய் ஹலோ மக்களே, வெரி குட் மார்னிங்க. இன்றைக்கி பன்னீர் இலை பிளான்ல வரக்கூடிய சின்ன சின்ன இஷ்யூஸ் நம்ம எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாமா. ஃபஸ்ட்டு இந்த பன்னீர் இலை பிளான்ட்டை நம்ம ஓவர் நிழல்லையோ இல்லை இன்டோர் பிளான்ட்டவோ டார்க் பிளேஸில் வச்சு வளர்த்தவோ கூடாது. அதுக்கு இது சூட்டபிளான பிளான்ட்டு கிடையாதுங்க. அப்படி நம்ம வளர்த்தினோன்னா இந்த மாதிரி வர இலைகள் எல்லாமே வேஸ்ட்டாக கருகி போயிட்டே இருக்கும். ஓகேவா. ஸோ இந்த மாதிரி ஆயிட்டுன்னா அந்த லீஃப் எல்லாத்தையும் ப்ளக் பண்ணி எடுத்துக்கோங்க. அதாவது இந்த கருகின லீஃப் எல்லாத்தையும் ஓகேவா ப்ளக் பண்ணிவிட்டு நீங்கள் நார்மல் டெம்பரேச்சர் வெயிலும் நிழலுமா இருக்கிற இடத்துல வச்சு அழகாக தண்ணி ஊற்றி மெயின்டைன் பண்ணிட்டாலே போதும். செகண்ட் விஷயம் என்னென்னா, சின்ன சின்ன பூச்சிகளோட தொல்லை இதில் இருக்குது. சின்னதாட்டு ஏதோ புழுக்கள் இதில் வந்துட்டுன்னா முடிஞ்ச வரைக்கும் அந்த லீஃபை கட் பண்ணி விட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா தண்ணியை ஓவர் ஸ்பீடாக ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கோங்க. மற்றபடி டிடிடி பவுடரை எதுவுமே இதில் யூஸ் பண்ணிக்க கூடாது. சீக்கிரமே செடி பட்டு போயிடும். மூணாவது விஷயம், இதுக்கு ஓவர் ஃபர்டிலைசரே ஆகாதுங்க. ஈஸி மெயின்டெனன்ஸ் தான் இந்த பிளான்ட்டுமே. இது ஒரு அவுட்டோர் பிளான்ட்டும் டெக்கரேட்டிவ் பர்பஸை யூஸ் பண்ணிக்கிடலாம். நல்ல ஃப்ராக்ரன்ஸாக இருக்கும். இதோடைய இலைகள், காஞ்ச இலைகளை நம்ம அலமாரைகளில், ட்ரெஸ்ஸோட இலைகள், புக்ஸில் இதிலெல்லாம் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா வாசனையாக இருக்கும். பச்சை இலைகளை நல்லா கசக்கி காலையில் இருக்கிற ஃப்ரெஷ் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி நம்ம முகம் கழுவிட்டு வரலாம். முகம் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் நல்லா வாசனையாகவும் இருக்குங்க. இந்த பன்னீர் இலைக்கு பார்த்திங்கன்னா பன்னீர் துளசி அப்படிங்கிற பேரும் இருக்குது, பெருமாள் பச்சைங்கிற பேரும் இருக்குங்க. இந்த பன்னீர் இலை பிளான் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. வேணுங்கிறவங்க ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடித்த லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். டாட்டா பை பாய்.